வண்டியை தூக்கிறேன்னு சொல்லி சொன்னியடா. வாடா இதாண்டா இருக்கு. நைட்டு ஃபுல்லாக வண்டி வெளில தான் விட்டுருமா. வா தூக்கி பாரு. வா தூக்குவோம்னால ஒரு என்ஓசி தர துப்பு இல்லை, ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆசி வந்து கொடுக்க துப்பு இல்லை, ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தர துப்பு இல்லை, ஒரு ஃபார்ம் 35 இருக்கான்னு கூட தெரியல, ஒரு இன்சூரன்ஸ் போடக்கூட முடியல. அவ்வளோ ஃபைன் வந்து போலீஸ் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு ஒரு என்ஓசிக்கு வந்துட்டு பர்மிஷனே வந்துட்டு 90 நாள் தான் இருக்குது ஒரு டைமிங்கே வந்துட்டு. அதுக்குள்ளே நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா தான் உண்டு. அதையும் பண்ணி தர துப்பில். அதனால தான் 3 மாதம் கட்டிட்டு இந்த வண்டியை நீங்களே வச்சுக்கோங்க, பணத்தை கூட ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கூட நான் அன்றைக்கி சொல்லி பார்த்தேன். எல்லோரும் வாயை மூடிட்டு அதையும் மூடிக்கிட்டு இன்றைக்கி என்னடா நான் ஆசுக்காக வந்துட்டு டிவியை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 20 சில்லரை கிட்ட என்னமோ இருக்குது கட்ட வேண்டியது. அப்போ வந்துட்டு தூக்கு வேண்டியா. வா ஒரு ஆம்பளையாக தான் தூக்குவா. வா உன் கம்பெனியோட வண்டாவத்தை வந்து நான் வந்து வெளில கொண்டு வரவா. வா என்ன அணைச்சிட்டு இருக்கீங்க? இது இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா? கந்துவட்டி கும்பலா நீ? அடமான முடிக்கிற கந்துவட்டி கும்பலா? அதுக்கு என்ன தண்டனை இருக்குது தெரியுமா? வா வண்டியில் கை வைடா. இதே ஊரில் தான் இருக்கேன், இதே இடத்துல தான் இருக்கேன். வா உன்னுடைய வால் தலை எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா வண்டியில் கை வைடா. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தராமல் ஏமாற்றிக்கிட்டு இன்னும் ஃபினான்ஸில் இருக்கிற வண்டிக்கு அப்புறம் ஃபினான்ஸ் பண்ணி சொல்கிறா. பதில் சொல்கிறா. என்ன தண்டனை தெரியுமாடா உனக்கு? என்ன ஆக்டில் ஒரு தெரியுமாடா? கை வைடா. வா தூக்குறேன்னு சொன்னல, வாய்ஸ் ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்கு. வா தூக்குறேன்னு சொன்னல, அவன் தூக்கி பாரு. வா நைட்டு ஃபுல்லாக உனக்கு அதான் வண்டி வெளில விட்ருக்கேன். வா வாவேன். இது எப்படி தூக்கிட்டு போவா? தள்ள வச்சு தூக்கிட்டு போவியா? டாட்டா எடுத்துகிட்டு வருவியா? வா முடிஞ்சா வந்து தூக்கிப்பார். இங்கே தான் இருக்குது வண்டி, வெளில தான் விட்ருக்குறேன். வந்துட்டு தூக்கிட்டு ஆம்பளன்றதை காட்டிட்டு போ. வாவேன் பாரேன். உன் கம்பெனியவே வந்துட்டு என்னென்ன ஃப்ராடு தானே பண்ணுறீங்க? ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கிழிச்சு கிடாசுறேன். எல்லாத்தையும் எல்லாவுடைய ரகசியத்தையும் வெளில உடைக்கிறேன். உன் கம்பெனியோட நுண்ணி விரல் வச்சுருக்கிறேன். உன் ரகசியம், உன் கம்பெனியோட ரகசியம், உன் தலை வால் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏது பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை பொதுமக்களை ஏமாற்றிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்துட்டு பணம் கட்டு போய் அவரால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நாங்கள் போய் மெட்ராஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கணுமாடா? எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லோனை பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் அடமான பிடிக்கல லூஸு அந்த இது வாடிங்களா? கந்து வெட்டிங்களா? வா வண்டியில் கை வை பார்க்கலாம். வாவேன். நான் என்ன நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நான் தருவேன். அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு என்னென்னலாம் நீ பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஓ புரோக்கர் ஆஃபீஸில் கொடுத்து என்ஓசி ஃபார்ம் 35 வண்டியோட ஆர்சி எல்லாம் கொடுத்துட்டு என்னை கூப்பிட்றேன். அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான அமௌண்ட்டை நான் கொடுப்பேன். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் என்ன செட்டில்மெண்ட்டோ அந்த காசு அசலை மட்டும் தான் கட்டுவேன். இந்த வட்டி கிட்டிலாம் உங்களால் நான் மன உளைச்சலாக இருக்கேன். உங்களால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் என்னை அழகாக நிறைய விட்டதுக்கு உங்களை மன உளைச்சலாக இருக்கேன். அசலாக கட்டுவேன். வந்துட்டு வா கை வைக்கிறனால வந்துட்டு பாரு. வா நீ என்ன பார்த்துடலாம்ப்பா. வா லீகலாக மூவ் பண்ணுவோம். வா எங்கே வேணாலும் போகலாம், புது நாளுக்கு வேலை கூட போடலாம். வாங்க பார்க்கலாம். உன் கம்பெனியா சாதாரண இந்த ஈவமனை அதாவது தனி மனிதனான்னு பார்த்துடலாம். வா வண்டியில் வந்து கை வை பார்க்கலாம். ஆட 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 ஆட